ஹலோ வியூவர்ஸ், வாங்க ராகி பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, ஒரு 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சலித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு 3/4 கப் வந்து உருக்கின வெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சர்க்கரை கலவையோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நான் முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிட்டு அதுக்கு வந்து ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் தக்க வச்சு மேலே தட்டில் வச்சு அது எவ்வளோ வேணுமோ நான் பேட்சாக வச்சுருக்கேன், வச்சு மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டு லோ ஃப்ளேமில் வந்து 20 மினிட்ஸ் வேக விட்டீங்க அப்படின்னா பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்